ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்க அப்படின்னா அழகு 5 பயன்பாட்டு வேதியியல். ஓகேங்களா, 9ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்தில் அழகு 5 பயன்பாட்டு வேதியியல் அப்படிங்கிற படம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த பாடத்தில் அறிமுகத்தில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. வேதியியல் வேதியியல் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா கரிம வேதியியல், கனிம வேதியியல் மற்றும் இயற்பியல் வேதியியல் என்ன 3 வகையாக பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா, வேதியியல் பார்த்தீங்க அப்படின்னா வேதியியல் அப்படிங்கிறது கரிம வேதியியல், அடுத்து பார்த்திங்கன்னா கனிம வேதியியல், இயற்பியல் வேதியியல் அப்படின்னு மூணாக பிரிக்கலாம். சரிங்களா, ஆனால் கரிம வேதியியலானது கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களை பற்றியும், கனிம வேதியியலானது தாது உப்புகளை பற்றியும், இயற்பியல் வேதியியலானது வேதிப்பொருட்களினுடைய இயற்பியல் பண்புகளை பற்றியும் எடுத்துக்கூறுது. சரிங்களா, அதாவது கரிமம் வந்து கார்பனை பற்றியும், கனிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாது உப்புகளை பற்றியும், இயற்பியல் வேதியியல் அப்படிங்கிறது வேதிப்பொருட்களுடைய இயற்பியல் பண்புகளை பற்றியும் எடுத்துக்கூறுது. ஆனால் இந்த பயன்பாட்டு வேதியியல்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம அன்றாட வாழ்வில் பார்த்திங்க அப்படின்னா உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், உடைகள் மற்றும் தங்க முலாம் பூசப்பட்ட அலங்கார பொருட்கள் போன்ற பொருட்களை எல்லாமே பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. இவைகள் யாவும் அவற்றினுடைய தன்மை மற்றும் பயன்பாட்டில் அடிப்படையில் வேறுபட்டு இருக்கலாம். ஓகேங்களா, அது பார்க்குறதுக்கும் இல்லை அதை பயன்படுத்தக்கூடிய இதை வச்சு அது வந்து வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் இவை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேதியியலோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது இவை இயற்கையான மற்றும் செயற்கையான வேதிப்பொருட்கள் ஆனது அல்லது வேதிக் கொள்கை மற்றும் கோட்பாடுகளை உள்ளடக்கியங்களாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே இயற்கையான அல்லது செயற்கையான வேதிப்பொருட்களால் ஆனதாக இருக்கும், அல்லது வந்து அந்த வேதிக் கொள்கைக்குரிய கோட்பாடுகள்லாம் இருக்குங்களா அதை வந்து உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது அந்த கொள்கை அப்படின்னா இன்னொரு 2 தனிமங்கள் இருந்து ஒரு சேர்மத்தை உருவாக்கவே அந்த மாதிரி ஒரு கோட்பாடுகளை வந்து உள்ளடக்கியங்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அன்றாட வாழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் பல்வேறு வழிகளில் பல்வேறு இடையூறுகளை வந்து எதிர்கொள்கிறோம். ஓகேங்களா, நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் எல்லாம் உருவாகுது. ஓகேங்களா, இத்தகைய இடையூறுகளை ஒவ்வொரு வேதியாளர்களிடமிருந்தும் புதிய கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் வெளிக்கொணர்கின்றன அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடையூறுகளால் தான் இந்த வேதியாளர்கள் இருக்கிறாங்களா அவங்க ஒரு புதிய கருத்துக்களையும் கோட்பாடுகளை எல்லாமே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடையூறுகளை குறைப்பதற்காக தான் வந்து புதிய கோட்பாடுகள், கருத்துக்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. சரிங்களா, இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து நோயினால் பாதிக்கப்பட்டப்ப அந்த நோய்க்கு வந்து மருந்தே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா காலரா போன்ற நோய்களுக்கெல்லாம் மருந்தே இல்லாமல் இருந்துச்சு. சரிங்களா, அப்போ அதுக்கு முன்னாடி காலங்களில் முன்னோக்கி போய் பாருங்கள், நோயின்னு வந்து அவங்க இறந்துட வேண்டியதான், அவங்களுக்கு மருந்து அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது. அப்போ அறிஞர்கள்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு காணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த மருந்துகள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த புதிய வேதி சேர்மங்கள் எல்லாமே தொகுத்தப்பட்டு மருந்துகள் வந்து பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நோய்களை கண்டறிவதற்காகவும் புதிய தொழில்நுட்பங்கள் வந்து உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகள் குறைந்த விளைச்சலினாலும் வயல்களில் காணப்படும் பூச்சிகளினாலும் பாதிக்கப்பட்ட பொழுது அவற்றை எதிர்த்து போராடுவதற்காக புதிய உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் வேதியாளர்கள் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே வேதியியல் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் வந்து பல்வேறு துறைகளில் சிறந்த விளைவுகளை பெறுவதற்கும் உலகின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த வேதியியல் அப்படிங்கிறது, இந்த பயன்பாட்டு வேதியியல் பார்த்தீங்க அப்படிங்கன்னா நம்ம உலகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு காண்பதற்காகவே இந்த பயன்பாட்டு வேதியியல் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பயன்பாட்டு வேதியியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்தில் வந்து பயன்பாட்டு வேதியினுடைய பல்வேறு பிரிவுகளை பற்றி அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம அந்த பயன்பாட்டு வேதியியலே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நானோ வேதியியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொருள்களினுடைய அளவு மற்றும் வடிவங்களை பொறுத்து அவைகளின் பண்புகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. சரிங்களா, அப்போ 1/10⁹ ஓகேங்களா, 9 0 இருக்கும். 1/10⁹ மீட்டர் பரிமாணத்தை கொண்ட பொருட்களை ஆராயும் போது அவைகளுக்கிடையே சில சிறப்பு பண்புகள் வெளிப்படுவதை அறிவியலறிஞர்கள் கண்டுபிடித்தாங்க. அதாவது ஒவ்வொரு பொருளும் இருக்குது இல்லைங்களா, அந்த பொருளிலேயே வந்து 1/10⁹ மடங்குக்கு ரொம்ப சிறிசாக பார்க்குறப்ப அந்த பொருள்களுக்கு இடையே வந்து ஒரு சிறப்பு பண்புகள்லாம் இருக்கிறதா அறிஞர்கள் கண்டுபிடித்தாங்க. ஓகேங்களா, பிறகு அத்தகைய மிகச்சிறிய அளவிலான பொருட்களை உருவாக்கி அவற்றின் பண்புகளை ஆராய தொடங்கினாங்க. அதன் விளைவாகத்தான் வேதியியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதியியலில் ஒரு புதிய பகுதியாகிய நேனோ வேதியியல் வந்து உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளை வந்து ரொம்ப சின்னதாக, அதாவது 1/10⁹ வரைக்கும் சிறிது பண்ணி பார்க்குறப்ப அதில் ஒரு சிறப்பு பண்புகள்லாம் இருந்தது. ஓகேங்களா, அதன் விளைவாகத்தான் வந்து நானோ வேதியியல் வந்து உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நானோ வேதியியல் என்பது நானோ அறிவியலினுடைய ஒரு பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க.
இது நானோ பொருட்களை நானோ தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தும் வேதியியல் பயன்பாட்டை பற்றிய ஒரு பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அணு மற்றும் மூலக்கூறு அளவில் இருக்கும் பொருட்களை உருவாக்கி அல்லது மாற்றி அமைத்து அவைகளின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை ஆய்வு செய்வது தான் இது வந்து உள்ளடக்கியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அணு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சைஸ் அளவுக்கு ஒரு பொருளை வந்து மாற்றி அமைத்து அதனுடைய இயற்பியல் வேதியியல் பண்புகளை எல்லாமே ஆராய்வதா இந்த நானோ வேதியியல். ஓகேங்களா. நானோ தொழில்நுட்பமானது பருப்பொருட்களை அணு மற்றும் மூலக்கூறு அளவிற்கு மாற்றி அவற்றை அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் சாதனங்களை உருவாக்குவதற்காக அறிவியலை நம்ம பயன்படுத்துறது தான் நானோ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட வாழ்வில் வந்து பயன்படுத்துவதற்காக இந்த அணு அல்லது மூலக்கூறு அளவிற்கு வந்து பொருட்களை எல்லா மருந்து பொருளோ எந்தமாக இருக்கலாம் அதை வந்து நானோ அளவுக்கு உருவாக்கி அதை வந்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது தான் இந்த நானோ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. இது 100 நானோமீட்டருக்கும் குறைவான அளவை கொண்ட பொருட்களை கையாள்வதால் இது வந்து இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்போ நானோ என்ற வார்த்தையானது நானோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்றாங்க. 1 மீட்டர் பில்லியனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இப்போ பூமியினுடைய விட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 7918 மைல்கள். ஓகேங்களா. அதை வந்து எப்படி எழுதலாம்னா 12742 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இதை வந்து எழுதணும்னா 1.27 × 10⁻⁷. ஓகேங்களா. அதே ஒரு கூடைப்பந்து இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா 9.8 அங்குலம் விட்டம், 25 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அப்போ 2.5 × 10⁻⁻1 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதை நானோ துகள்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4.9 நானோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. 4.9 × 10⁻⁹. அப்போ அந்த பால்லையே வந்து 2.5 தான். அப்போ அதை விட இது எந்த அளவுக்கு சிறுசா இருக்குங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா. அப்போ நானோ வந்து எந்த அளவுக்கு சின்னதா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ 1 மீட்டரில் பில்லியனில் வந்து ஒரு பில்லியனில் வந்து ஒரு பகுதி தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது 1/10⁹ மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நானோ துகள் எவ்வளவு சிறியதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சரிங்களா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகளை படிக்கும்போது நானோ துகள் எவ்வளவு சிறியதாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁹. ஓகேங்களா. அதாவது 1/10⁹ எழுதுவாங்க. இது வந்து என்னென்னு எழுதலாம், 10⁻⁹ அப்படின்னு எழுதலாம். சரிங்களா. அல்லது 0.901 மீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. பூமி மற்றும் ஒரு கோல்பந்து ஆகியவற்றிற்கு இடையே உள்ள அளவு தான் வந்து வேறுபாடு தான் 1 மீட்டருக்கும் 1 நானோமீட்டருக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு பூமி மற்றும் ஒரு கோல்பந்து ஆகியவற்றிற்கு இடையே உள்ள அளவு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வேறுபாடு தான் 1 மீட்டருக்கும் 1 நானோமீட்டருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இது செய்முறை பார்க்கலாம். அடுத்து பார்த்துங்க, ஒரு வினாடியில் நமது நகம் வந்து 1 நானோமீட்டர் வந்து வளருதுன்னு சொல்றாங்க. ஒரு வினாடி இப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த வினாடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நகம் வந்து 1 நானோமீட்டருக்கு வளரும். அப்போ அந்த நானோமீட்டருங்கிறது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு சளி மற்றும் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 30 நானோமீட்டர். நமக்கு கோல்டு உருவாக்கக்கூடிய, அதாவது சளி உருவாக்கக்கூடிய அந்த வைரஸே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அதுவே பார்த்தீங்கன்னா 30 நானோமீட்டர். அப்போ 10⁻⁹ நானோமீட்டர் அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க எந்த அளவுக்கு அது ரொம்ப சின்னதாக பொருளை உருவாக்குவாங்க அப்படின்னு. நம்மளுடைய தலையில் இருக்கும் ஒரு தலைமுடியின் விட்டத்தில் 1/25000 பகுதியே 1 நானோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தலையில் இருக்கக்கூடிய தலைமுடியினுடைய விட்டத்துல வந்து 1/25000 பகுதியை வந்து 1 நானோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. செல் சவ்வானது 9 நானோமீட்டர் பரவி இருக்கும். டிஎன்ஏ இரட்டைச்சுருள் பார்த்தீங்கன்னா 2 நானோமீட்டர் விட்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஹைட்ரஜன் அணுவினுடைய விட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 0.2 நானோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இப்போ இது வந்து ஒரு செயல்முறை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு ஃபுட் கலர் வந்து எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு வாசனை தரும் உணவு நிறமிகள் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாஸ்டியர் உறிஞ்சு குழல் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா. இது 1 முதல் 9 வரையான ஒரு குழல் எடுத்துக்கிறாங்க. முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 9 குழல்லையும் ஒரே மாதிரி 9 ml வந்து தண்ணி இருக்கிற மாதிரி நிரப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. நிரப்பிட்டு ஃபஸ்ட்டு உறிஞ்சு குழலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ml வந்து அந்த உணவு நிறமை வந்து ஊற்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த ஃபஸ்ட்டு இதில் ஊற்றுனீங்களா அப்படின்னா 1 ml இதுக்கு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு குழாயிலிருந்து 1 ml எடுத்து 2வது குழாய்க்கு ஊற்ற சொல்கிறாங்க. அப்புறம் 2வது குழாயிலிருந்து எடுத்து 3வது குழாய்க்கு, 3வதுலேருந்து 4க்கு, 4லேருந்து 5க்கு, அப்போ 5லேருந்து 6க்கு, 6லேருந்து 7க்கு, 7லேருந்து 8க்கு, 8லேருந்து 9க்கு பாருங்க. அப்போ எந்த இடத்துல வந்து அந்த நிரம்பி போய் வெள்ளை கலர்லேயே தெரியுதோ அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அப்போ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா
இந்த 9வது மடங்குல அதாவது இருந்ததை விட 10 மடங்கு குறைந்து கொண்டே சென்றிருக்கலாம். அப்போ 9வது சோதனை குழாயை அடையும் பொழுது பார்த்தீங்கன்னா வாசனையினுடைய செறிவானது பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தில் ஒரு பகுதியாக குறைகிறது. அது வந்து வாசமும் அந்த உணவு நிறமையினுடைய வாசமும் கலரும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. 9வதுல பார்த்தீங்கன்னா கலரே இல்லை, அதே சமயம் அதனுடைய வாசமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் நிறம் மற்றும் வாசனையுடைய செறிவு பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் குறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பொருட்களின் நாண அளவிற்கு பரிமாணத்திற்கு குறைக்கும் பொழுது ஒரு சில சிறப்பான பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய சிறப்பு பண்புகளை அவை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா. அதாவது ஒரு வாசனை உடைய ஒரு நிறமை ஃபுட் கலர் எடுத்துக்கிறீங்க, அது இப்போ 9 குழாயிலையும் 1 ml வந்து தண்ணி எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா. 9 ml தண்ணி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு குழாயில் ஒரு உணவு நிறமையை வந்து போடுறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல கலராகவும் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு குழாயிலிருந்து அந்த இதை எடுத்து கொஞ்சம் எடுத்து 1 ml எடுத்து 2வது குழாயில் போடுறீங்க. இப்படி போட்டுக்கிட்டே வரப்போ கடைசி குழாயில் பார்த்தீங்கன்னா 9வது குழாய்க்கு வரப்போ அதனுடைய வாசமும் குறைஞ்சிரும், அதனுடைய உணவுனுடைய கலரும் மாறிடும், வெள்ளை கலரில் வந்துடும். உண்மையான சரிங்களா. அப்போ இதே மாதிரி தான் ஒரு பொருளை வந்து ஒரு நானோ இதுக்கு கொண்டு வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது சில சிறப்பு பண்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு பொருட்களை வந்து 10 லட்சத்தில் ஒரு பகுதி அளவுக்கு கொண்டு சென்று அதன் பயன்பாட்டை ஆராய்வதற்கு பேர் தான் வந்து நானோ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா. இதுதான் வந்து நானோ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. நானோ அளவிலான மாற்றங்கள், டிஎன்ஏ, செல்லு, அப்புறம் நம்ம விரல் நகம், அப்புறம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா. கீழே கிடக்க இது வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, இதை பார்க்க சொல்றதுக்காக, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது பாருங்க, நானோ பொருள்களுடைய பண்புகள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. நானோ பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா அணுக்கள் மற்றும் பெரிய பொருட்களின் அமைப்பு பண்புகளுக்கு இடைப்பட்ட பண்புகளை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நானோ பரிணாமத்தில் பத்தில் இருக்கும் பொருள் பார்த்தீங்கன்னா நானோ பரிமாணத்தில் இருக்கும் பொருள் ஒன்றின் பண்பானது அது அணு அல்லது பெரிய பொருளாக இருக்கும்போது உள்ள பண்பிலிருந்து மாறுபட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நானோ பொருளுடைய பண்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு சாக் பீஸை கூட எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு பெரிய பொருளாக இருக்கிறப்ப அதனுடைய பண்பு இருக்கு இல்லைங்களா. அதை விட அதுவே வந்து ஒரு நானோ பொருள் அளவுக்கு அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பண்பு வந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களில் நானோ அளவானது பிற பொருட்கள் இல்லாத அதிக புறப்பரப்பளவு ஆற்றல், நெருக்கமான இடப்பொதிவு மற்றும் குறைவான திண்ம நிலை குறைபாடுகள் ஆகிய பண்புகளே இருக்கிறதுனால தான் அது வந்து பண்புகளில் வேறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நானோ துகள்கள் வந்து மிகவும் சிறிய பரிமாணமுடையதாக இருப்பதால் அதன் பரப்பளவுக்கும் கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப சின்ன பொருளாக இருக்கனால பரப்பளவும் கன அளவும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த பொருள் மேற்பரப்பை சார்ந்த பொருளாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ நானோ பொருட்களினுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா அவற்றின் புறப்பரப்பு பண்புகளை பொறுத்தே அமைகிறது என்பதால் அவற்றின் மேற்பரப்பை வந்து துல்லியமாக ஆய்வதற்கு அதிக திரைத்திறன் வாய்ந்த வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி, அதாவது அதிக திரைத்திறன் வாய்ந்த வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி SEM, அப்புறம் ஊடுருவி எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் அணுவிசை நுண்ணோக்கி போன்ற கருவிகள் வந்து பயன்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. நானோ பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கருவிகளை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதனுடைய மேற்பரப்பை வந்து இந்த மாதிரி கருவிகள் மூலமா தான் நம்ம பார்க்க முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா. மனிதனுடைய SEM உருவம், ஓகேங்களா, அந்த கருவியின் மூலமாக பார்க்குறப்ப மனிதனோட முடியினுடைய உருவம் வந்து இப்படி தான் இருக்குது. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நானோ வேதியியலினுடைய பயன்பாடுகள் என்னென்னு பார்க்கலாம். நானோ தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட வணிக பொருள்கள் பார்த்தீங்கன்னா ஏராளம் உள்ளன. கரையை எதிர்க்கக்கூடிய மற்றும் சுருக்கமடையாத ஆடைகள், ஒப்பனை பொருட்கள், சூரிய கதிர்வீச்சு தாக்காமல் இருப்பதற்காக பூசப்படும் களிம்பு, மின்னணுவியல் பொருள்கள், வண்ணப்பூச்சிகள் மற்றும் அரக்கு போன்ற வணிக பொருள்கள் நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. நானோ வேதியியல் இவை அனைத்திலும் பயன்படுகின்றது. அவற்றில் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளது என்னன்னு பார்க்கலாம். உலோக நானோ துகள்கள் செயல்திறன் மிக்க வினையூக்கிகளாக பயன்படுது. ஓகேங்களா. உலோகத்தில் தயாரிக்கக்கூடிய நானோ துகள்கள் இருக்கு இல்லைங்களா. ஏதாவது ஒரு உலோகத்தை எடுத்து அதை நானோ துகளுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகச்சிறந்த வினையூக்கியாக பயன்படுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா. நானோ துகள் மற்றும் நானோ கம்பிகளை பயன்படுத்தி செய்யப்படும் வேதியியல் உணரிகள், கெமிக்கல் சென்சார்ங்கிறது உணர்கருவிகளின் திறனை வந்து மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. நானோ துகள் மற்றும் நானோ கம்பிகள் பார்த்தீங்க அப்படின்னா உணர்கருவிகளுடைய திறனை வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. நானோ மேற்பூச்சு மற்றும் நானோ கலப்பு பருப்பொருள் ஆகியவை விளையாட்டு பொருட்கள், மிதிவண்டி, ஊர்திகள் போன்றவற்றை வந்து உருவாக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்க, பானங்கள் அடைக்கப்பட்ட கண்ணாடி குப்பிகளின் மீது நானோ துகள் பூச்சிகளை பயன்படுத்துவதன் மூலம் சூரியனிலிருந்து புற ஊதா கதிர்களால் அளவு கெட்டு போகாமல் பாதுகாக்கலாம். ஓகேங்களா. அந்த குளிர்பானங்கள்லாம் இருக்குங்களா, அது அடைக்கப்பட்ட கண்ணாடி குப்பிகளின் மீது நானோ துகள் பூச்சிகளை யூஸ் பண்ணுறதுனால அது என்ன ஆகும்னா சூரியனில் இருந்து அந்த பொருள் வந்து கெடாமல் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படும் செயற்கை தோள்களை உருவாக்க வந்து நானோ தொழில்நுட்பம் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் மின் கடத்து திறன் கொண்ட நானோ துகள்கள் மின்னணுவியல் துறையில பார்த்தீங்கன்னா நுண் சில்லுகளாக மைக்ரோசிப்ஸாக பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒப்பனை பொருட்கள், அதாவது அழகு சாதன பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஒப்பனை பொருட்கள், வாசனை திரவியங்கள், சூரிய கதிர்வீச்சுகளால் நமது தோல் வந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பூசப்படும் களிம்பு போன்றவர்களை தயாரிக்க இவை வந்து பயன்படுதுன்னு சொல்றாங்க. இக்களிம்புகள் தோலின் ஈரப்பதத்தை அதிகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்றாங்க. பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக இவை ஆடைகளுடன் சேர்க்கப்படுகின்றன. நுண் ஊசிகள், மருந்துகளை உட்செலுத்தும் குழாய்கள் மற்றும் குளுக்கோமீட்டர் போன்ற உயிர் மருத்துவ கருவிகளை தயாரிக்க நானோ துகள்கள் வந்து பயன்படுதா சொல்றாங்க. இராணுவம், வானூர்திகள் மற்றும் விண்வெளித்துறைக்கான சாதனங்களை தயாரிக்க நானோ பொருட்கள் வந்து பயன்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வேதியியலில் பயன்படும் நானோ பொருட்களினுடைய குறைபாடுகள் என்னென்னு பார்க்கலாம். நானோ துகள்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோடு தொடர்பு கொள்ளும்போது உறுதியற்ற தன்மையை வந்து அடைகின்றன. அவைகள் ஆக்சிஜனுடன் வெப்ப உமிழ் எறிதல் வினைபுரிந்து வெடித்து சிதற வாய்ப்புள்ளது. சரிங்களா? நானோ துகள்கள் ஆக்சிஜனோடு தொடர்பு கொள்ளும்போது உறுதியற்ற தன்மையை அடைகிறது. இது ஆக்சிஜனுடன் வெப்ப உமிழ் எறிதல் வினைபுரிந்து வெடித்து சிதற வாய்ப்புள்ளதுன்னு சொல்றாங்க. நானோ துகள்கள் அதிக அளவு வினைபுரிவதால் எளிதாக மாசுக்களுடன் வினைபுரிகின்றன. ஓகேங்களா? இது மாசுக்களுடனும் எளிதாக வினைபுரியுது அப்படின்னு சொல்றாங்க. சில நானோ துகள்கள் பார்த்தீங்கன்னா ஆபத்தானதும் நச்சுத்தன்மை உடையதாகவும் இருக்கின்றன. நானோ துகள்களை தொகுத்தல், வடிவமைத்தல் மற்றும் பயன்படுத்துதல் வந்து கடினம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய மறுசுழற்சி செய்வதும் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அழிப்பதும் கடினம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ரொம்பவே சின்னதாக இருக்கனால இதை வந்து நம்ம மறுசுழற்சியும் செய்ய முடியாது, அதே சமயம் அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து நானோ ரோபாட்டிக்ஸ் பாருங்க. நானோ ரோபாட்டிக்ஸ் இதில் தெரிந்து கொள்ளுங்கள்ல, நானோ ரோபாட்டிக்ஸ் என்பது புதுவிதமான இயந்திரங்களையும் ரோபாட்டுகளையும் நானோ பரிமாணத்தில் உருவாக்கும் நானோ தொழில்நுட்பத்தில் உள்ள ஒரு பிரிவு தான் வந்து நானோ ரோபாட்டிக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? 0.1 முதல் இந்த கருவிகள் பார்த்தீங்க அப்படின்னா 0.1 முதல் 10 மைக்ரோமீட்டர் அளவில் நானோ அல்லது மூலக்கூறு அளவிலான பொருட்களை கொண்டு செய்ய பயன்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவம், விண்வெளித்துறை போன்ற துறைகளில் நானோ ரோபோட்டுகள் பயன்படுகின்றன அப்படிங்கிறாங்க. உயிரி மருத்துவத்துறையில் குறிப்பாக புற்றுநோயை குணப்படுத்தவும், சிறுநீரக கற்களை அகற்றுவதற்கும், டிஎன்ஏ அமைப்பில் ஏற்படும் குறைபாடுகளை சரி செய்யவும், ஓகேங்களா, மனித உயிர்களை பாதுகாக்க பயன்படும் வேறு சில சிகிச்சைகளிலும் நானோ ரோபாட்டிக்ஸ் வந்து பயன்படுது. சரிங்களா? நோயாளிகள் உடலில் உள்ள புற்றுநோய் வளர்ச்சியின் ஆரம்ப நிலையில் உள்ள கட்டிகளை கண்டுபிடிப்பதற்கு உட்பொதிக்கப்பட்ட வேதியியல் உயிரி உணர்விகளுடன் நானோ ரோபாட்டுகள் வந்து பயன்படுத்துறதா சொல்றாங்க. சரிங்களா? அதாவது புற்றுநோய் கட்டியை வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வந்து இந்த நானோ ரோபாட்டுகள் வந்து பயன்படுத்துறதா சொல்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் நானோ ரோபாட் பார்த்தீங்கன்னா. அடுத்தது தெரிந்து கொள்கல பாருங்க. சூரிய கதிர்வீச்சின் தாக்கத்தை குறைக்கும் களிம்பு நானோ வேதியியல், அதாவது சன்லோசன்லாம் நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா, அதுதான். நம் தோலில் வந்து வெகு நேரம் சூரிய லோசன்ஸ்லாம் பயன்படுத்துகிறோம்ல, அது ஸ்கின்னுக்கெல்லாம் கைக்கு போட்டுக்கிறாங்க, மூஞ்சிக்கெல்லாம் போட்டுக்குவாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த லோசன் தான் பற்றி தான் சொல்கிறாங்க. அடுத்தது, நம் தோலில் வெகு நேரம் சூரிய ஒளி படும்போது அதனால் தோல் எரிச்சல் மற்றும் தோல் புற்றுநோய் ஆகியவை ஏற்பட வாய்ப்புள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நானோ டைட்டானியம் ஆக்சைடு கொண்ட சன்ஸ்கிரீன் லோசன் அதிக பாதுகாப்பு திறன் கொண்டது. ஓகேங்களா? நானோ டைட்டானியம் ஆக்சைடுங்க கொண்ட சன்ஸ்கிரீன் லோசன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதிக பாதுகாப்பு திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நானோ சிங்க் ஆக்சைடு மற்றும் டைட்டானியம் ஆக்சைடு போன்ற சூரிய கதிர் தடுப்பு பொருட்கள் தோலின் உள்ளே ஊடுருவதில்லை. மாறாக பார்த்தீங்கன்னா தோலின் மீது ஒரு மெல்லிய படலமாக படிந்து புற ஊதா கதிர்களை தடுக்கின்றன. மேலும் அவை பார்த்தீங்கன்னா மற்ற சாதாரண களிம்பிகளை விட நன்கு செயல்பட்டு தோலின் இயற்கை நிறத்தையும் தக்க வைத்துக் கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மருந்தாக்க வேதியியல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இதுவே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா நானோ வேதியியல் பார்த்தோம். ஓகேங்களா? பயன்பாட்டு வேதியியலையே நானோ வேதியியல் பார்த்துட்டோம். இப்போ மருந்தாக்கல் வேதியியல் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மக்கள் எப்போதுமே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் சுற்றுச்சூழல் மாசுபாடு, வாழ்க்கை முறை மாற்றம் மற்றும் இயற்கை பேரழிவுகள் போன்ற பல்வேறு காரணங்களால் அவர்கள் எப்போதுமே நோய்களுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எனவே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்கள் எப்போதும் நோய்களுக்கு எதிராக போராட வேண்டியுள்ளது. நமது மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா நோய்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க அவர்கள் தாவரங்களை வந்து பயன்படுத்துனாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் தெரியுங்கள, நம்ம ஏதாவது தாவரத்தை பயன்படுத்தி தான் வந்து நோயை வந்து போக்குனாங்க. ஓகேங்களா? அத்தகைய முறைகள் பாபிலோன், எகிப்து, இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளின் ஆரம்ப கால நாகரிகங்களின் பதிவுகளில் காணப்படுறதா சொல்றாங்க. சரிங்களா? ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நவீன கரிம வேதியியல் உருவான போது வேதியியல் வல்லுநர்கள் மார்பின், குயனைன் மற்றும் அட்ரோஃபின் போன்ற கரிம சேர்மங்களை தாவரங்களிலிருந்து பிரித்தெடுத்து அவற்றை நோய்களுக்கு எதிரான சிகிச்சைக்கு
நோய்களுக்கு எதிரான சிகிச்சைக்காக பயன்படுத்தினாங்க. சரிங்களா? மார்பின், குயனைன் அப்படிங்கிற அட்ரோஃபின் இதெல்லாமே வந்து தாவரத்திலேருந்து பிரித்து சிகிச்சைக்காக பயன்படுத்தினாங்க. 1860ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் மருத்துவ ரீதியாக முக்கியமான வேதிப்பொருட்கள் வந்து உருவாக்கப்பட்டதன் மூலம் பல முன்னேற்றங்கள் தோன்றி அளவு நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விஞ்ஞானிகள் செயற்கை வேதிப்பொருட்களை மருந்துகளாக பயன்படுத்த தொடங்கிய போது அவை மனித உடலில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தின என்பதை ஆய்வு செய்து தேவையான மாற்றங்களை வந்து செய்ய தொடங்கினாங்க. பிறகு வேதியியலில் மற்றொரு புதிய கிளை ஒன்று உருவானது. இது மருந்தாக்க வேதியியல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து மருந்தாக்க வேதியியல் என்று அழைக்கப்படுறாங்க. சரிங்களா? மருந்தாக்க வேதியியல் என்பது மருந்து பொருள்களினுடைய வேதியியல் தான் வந்து மருந்தாக்க வேதியியல். இது மருந்துகளை பற்றி படிப்பதற்கும் வேதியியலினுடைய பொதுவான விதிகளை பயன்படுத்துகிறது. ஓகேங்களா? மருந்தாக்க வேதியியல்ங்கிறது மருந்துகள் எப்படி தயாரிக்கிறாங்க, அதனுடைய வேதி இயல்பு என்ன, தன்மை, செயல்பாடு, கட்டமைப்பு, உயிரிகளின் மீது அவற்றினுடைய தாக்கம், அவற்றினுடைய சேமிப்பு நிலை மற்றும் சிகிச்சை பயன்பாடு ஆகியவற்றை கையாளுவதே மருந்தாக்க வேதியியல் அப்படின்னு சொல்றாங்க. மருந்துகளினுடைய கண்டுபிடிப்பே மருந்தாக்க வேதியினுடைய முதன்மை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ மருந்துகள்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லாம். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா பல வேதிப்பொருட்களை பயன்படுத்துகிறோம். நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தும் வேதிப்பொருட்களே மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது நிறைய எல்லாமே மருந்துகளும் ஒரு வேதிப்பொருள் தான். சரிங்களா? எந்த ஒரு வேதிப்பொருள் வந்து நோயை வந்து குணப்படுத்துதோ அதுதான் மருந்துகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ட்ரக் என்ற வார்த்தையானது காய்ந்த மூலிகை என்று பொருள்படும் ட்ரெக்யூ என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாகும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரக் அப்படிங்கிற வார்த்தை வந்து காய்ந்த மூலிகை என்று பொருள்படும் ட்ரெக்யூ என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உலக சுகாதார அமைப்பானது மருந்து என்பதை பின்வருமாறு வரையறுக்குது. என்னன்னு சொன்னா, உட்கொள்பவரின் நலனுக்காக அவரது உடலியல் அமைப்பை பற்றி அறிவதற்காகவோ அல்லது நோயியல் நிலை குறித்து ஆராய்வதற்காகவோ பயன்படுத்தப்படும் பொருள் அல்லது தயாரிப்பே மருந்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உட்கொள்பவரினுடைய நலனுக்காக அவரது உடலியல் அமைப்பை பற்றி அறிவதற்காகவோ அல்லது நோயியல் நிலை குறித்து ஆராய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருளைத்தான் வந்து அல்லது தயாரிப்பை தான் மருந்து அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மருந்தினுடைய சிறப்பியல்புகள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லா வேதிப்பொருட்களையுமே மருந்தாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எது வந்து நோயை நீக்கக்கூடியதா அதுதான் வந்து மருந்து. சரிங்களா? ஒரு மருந்து என்பது பின்வரும் சிறப்பியல்புகளை கொண்டுள்ளதாக இருக்கணும்னு சொல்றாங்க. அது என்னென்னு பாருங்க. அது வந்து நச்சுத்தன்மை உள்ளதாக இருக்கக்கூடாது, அது எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடாது, உட்கொள்பவரின் திசுக்களை வந்து பாதிக்கக்கூடாது, சாதாரண உடலியல் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடாது, அதனுடைய செயல்பாட்டில் அது தீவிரமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் அந்த பண்புகள்லாம் இருந்தால் தான் அது வந்து மருந்து அப்படின்னே சொல்லுவாங்க. சரிங்களா? மேலே குறிப்பிட்ட வரன்முறைகளை திருப்தி செய்யும் வேதிப்பொருட்கள் மட்டுமே மருந்துகள் என பரிந்துரைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்கல பாருங்க. வேதி மருத்துவா மனித உடலின் செல்களை பாதிக்காமல் வியாதிகளை உண்டாக்கும் கிருமிகளை மட்டும் அழித்து ஒரு சில நோய்களை குணப்படுத்துவதற்காக சில கரிமச் சேர்மங்களை பயன்படுத்துவதையே வேதி மருத்துவம் என்கிறோம். இது பெரும்பாலும் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து உடலின் இயல்பான செயல்பாட்டின் மூலம் ஒரு பகுதியாக பிரிதல் மற்றும் வளர்தல் மூலம் செல் மாற்றமானது நிகழ்கின்றதுன்னு சொல்றாங்க. புற்றுநோய் ஏற்படும் போது செல்கள் ஒரு கட்டுப்பாடற்ற முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மேலும் செல்கள் உருவாக்கப்பட்ட செல்கள் உருவாக்கப்பட்ட அதிக அளவு இடத்தை ஆக்கிரமிப்பதோடு பயனுள்ள உயிரணுக்கள் இருக்கும் இடங்களையும் அவைகள் வந்து ஆக்கிரமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேதி மருந்துகள் புற்றுநோய் செல்களின் செயலில் குறுக்கிட்டு அவற்றின் பிரிதல் மற்றும் வளர்ச்சியை தடை செய்து அதன் மூலம் அவற்றின் வளர்ச்சியையும் தடுக்கின்றன. இவை தனி மருந்தாகவோ அல்லது கூட்டு மருந்தாகவோ பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து மருந்துகளினுடைய மூலங்கள் பார்க்கலாம். விலங்குகள் மற்றும் தாவரங்களே மருந்துகளின் முக்கிய மூலங்கள் ஆகும். நவீன உற்பத்தியாளர்கள் பல வேதியியல் உத்திகளை பயன்படுத்தி இயற்கை மூலப்பொருட்களை காட்டிலும் அதிக ஒற்றுமைகளை கொண்டிருக்கும் செயற்கை மருந்துகளை பல்வேறு சிறப்பு சிகிச்சைகளுக்கு பயன்படும் வகையில தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? பின்வரும் அட்டவணையில் பல மருந்து பொருட்களுடைய மூலங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. என்னென்னலாம் பார்க்கலாம். சரிங்களா? மூலம் அல்லது செயல்முறை. தாவரங்கள்ல இருந்து என்னென்ன மருந்து கிடைக்குது அப்படின்னா மார்பின், குயனைன். இது வந்து பேசிக் தாங்க. அதோட வந்து சில பொருட்கள்லாம் சேர்க்கிறப்ப இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு தயாரிப்பாங்க. சரிங்களா? ரசாயன தொகுப்பு அப்படின்னு பாருங்க. ஆஸ்பிரின், பாராசிட்டமால். ஓகேங்களா? விலங்குலேருந்து இன்சுலின், ஹெபாரின். கனிமம்லேருந்து திரவ பாரஃபின். நுண்ணுயிர் பென்சிலின். மரபு பொறியியல், மனித வளர்ச்சி ஹார்மோன். ஓகேங்களா?
அடுத்து மருந்துகளினுடைய வகைகள் பார்க்கலாம். மருந்துகள் பொதுவாக இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. வகைப்படுத்தப்படுகிறதுன்னு, அதாவது குறிப்பிட்ட வியாதிக்கு சிகிச்சை அளித்து அதை குணமாக்க பயன்படுத்தப்படும் மருந்துகள் அப்படின்னு சொல்றாங்க. சில மருந்துகள் வியாதியை குணப்படுத்தாவிடினும் மனித உடலில் சிறப்பான விளைவுகளை ஏற்படுத்தும் தன்மையுள்ளதா இருக்குது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மார்பின் மற்றும் கொகைன் போன்றவை. ஓகேங்களா, சில மருந்துகள் வியாதியை குணப்படுத்தாலும் மனித உடலில் சிறப்பான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுதான் சிறப்பான விளைவுகளை ஏற்படுத்தும் தன்மையுள்ளதா இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்பின், கொகைன். ஓகேங்களா, அடுத்து மயக்க மருந்துகள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, உணர்வை இழக்க செய்யும் மருந்துகள் தான் மயக்க மருந்துகள் அப்படின்னு சொல்றாங்க. இவை அறுவை சிகிச்சையின் போது நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து மயக்க மருந்துகளுடைய வகைகள் பாருங்க. நோயாளிகளின் உள் உறுப்புகளில் செய்யப்படும் பெரிய அறுவை சிகிச்சையின் போது அவர்கள் முழு உணர்வையும் இழக்கும் வகையில் சில மயக்க மருந்துகள் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படும் போது உடலின் அந்த குறிப்பிட்ட பாகம் அல்லது அதை சுற்றியுள்ள பகுதி மட்டுமே உணர்வை இழக்கும் வகையில் மருந்துகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையில் மயக்க மருந்துகள் ரெண்டா பிரிக்கிறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா பொது மயக்க மூட்டிகள், அப்புறம் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று பொது மயக்க மூட்டிகள், இன்னொன்று குறிப்பிட்ட மயக்க மூட்டிகள் அப்படின்னு. சரிங்களா, இந்த பொது மயக்க மூட்டிகள்னா என்னன்னு பார்க்கலாம். இவை எல்லா வகையான உணர்வுகளையும் இழக்க செய்பவை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வலி உணர்வை மீள்தன்மையுடன் இழக்க செய்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமாக நோயாளிகளுக்கு உள்ளுறுப்புகளை பெரிய அறுவை சிகிச்சை செய்யப்படும் போது இந்த மயக்க மருந்துகள் கொடுக்கப்படும். சரிங்களா, நோயாளிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு உணர்வை இழந்து அறுவை சிகிச்சையின் கால அளவை பொறுத்து ஓகேங்களா உணர்வை இழந்து மீண்டும் உணர்வை பெறுவாங்க. இப்போ சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்களா, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்களா, அந்த மயக்கூசி போடுறப்ப முதுகுல மயக்கூசி போடுவாங்க இல்லைங்களா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த வயிற்று பகுதியில் மட்டுமே அந்த பொண்ணுக்கு உணர்வுகள் இருக்காது. மற்றபடி மற்ற எல்லா பகுதியிலுமே உணர்வுகள் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே அந்த உணர்வை இழந்துருவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு. அப்புறம் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சோ அவங்களுக்கு அந்த உணர்வு மறுபடியும் வரும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த வலி ஏற்படும். சரிங்களா, அடுத்தது குறிப்பிட்ட மயக்க மூட்டிகள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இவை குறிப்பிட்ட இடத்தை உணர்விழக்க செய்யும் காரணிகள் ஆகும். பொது உணர்வை பாதிக்காமல் வலியுள்ள இடத்தில் மட்டும் இவை வலி உணர்வை நீக்கும். வலி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டுமே வலியை நீக்கக்கூடியதான் குறிப்பிட்ட மயக்க ஊட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக பல் மருத்துவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களது நோயாளிகளுக்கு பற்களில் சிறிய அறுவை சிகிச்சை அளிக்கும் போது இத்தகைய மருந்தினை வழங்குகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து மயக்கமூட்டும் வேதிப்பொருள்கள். ஓகேங்களா, 3 முக்கிய வேதிப்பொருட்கள் மயக்க மருந்தா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகேங்களா, N2O. இது நிறமற்ற மணமற்ற கனிம வாயு ஆகும். இது மயக்க மருந்துகளுள் மிகவும் பாதுகாப்பானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஈதர் போன்ற மற்ற பொது மயக்க மருந்துகளுடன் கலந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குளோரோஃபார்ம் CHCl3. இது எளிதில் ஆவியாகக்கூடிய திரவமாகும். இனிமையான மனம் மற்றும் இனிப்பு சுவை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிஜனுடன் வினைபுரியும் போது நச்சுத்தன்மையில் உள்ள கார்போனைல் குளோரைடை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. எனவே இது தற்போது பயன்படுத்தப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் அதிக அளவுக்கு பயன்படுத்துறது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈதர், டைஎத்தில் ஈதர் C2H5O C2H5 ஓகேங்களா என்பது எளிதில் ஆவியாகக்கூடிய திரவம் தான். இது 0.002% ப்ரொஃபைல் ஹாலைடுடன் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, இங்கு ப்ரொஃபைல் ஹாலைடுங்கிறது நிலைப்படுத்தியாக ஸ்டெபிலைசராக பயன்படுத்தும். ஓகேங்களா, திசுக்களால் உட்கவரப்பட்டு பிறகு மைய நரம்பு மண்டலத்தை தாக்கி நோயாளியை உணர்விழக்க செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வலி நிவாரணிகள். உறுப்புகளை உணர்விழக்க செய்யாமல் எல்லா வகையான வலிகளிலிருந்தும் நிவாரணம் அளிக்கும் சேர்மங்களே வலி நிவாரணிகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இவை வலி நீக்கிகள் அல்லது வலி மருந்துகள் என்றும் அழைக்கப்படுகிறது. தலைவலி, தசை மற்றும் மூட்டு வலி ஆகியவற்றை நீக்க இது பயன்படுது. நீக்க இவை பயன்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின், நோவால்ஜின் அப்படிங்கிறது. சரிங்களா, இதுதான் வலி நிவாரணிகள். பெயின் கில்லர் அப்படின்னு சொல்றாங்களே இதுதான். அடுத்து மயக்க மருந்து கண்டுபிடிப்பு எப்படி தெரிந்து கொள்கல பாருங்க. மயக்க மருந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க பாருங்க. யார் கண்டுபிடிச்சாங்களே, வில்லியம் மோர்டன் என்ற ஒரு இளம் அமெரிக்க பல் மருத்துவர் செயற்கையான பற்கள் சார்ந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலம் ஏற்பட்ட வணிக வாய்ப்புகளால் ஊக்கமடைந்து பற்களில் ஏற்படும் வலியை நீக்குவதற்கான வழியை கண்டறிந்து அதன் மூலம் லாபத்தை அதிகரிப்பதற்காக ஒரு உன்னதமான வழியை தேடினார். விரைவில் அவரது முயற்சிகளுக்கு பலன் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அவரோ அல்லது சிறிய விலங்குகளுக்கோ கந்தக ஈதரை, இப்போது இவை டையத்தில் ஈதர் அல்லது எளிய ஈதர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, என்று அழைக்கப்படுகின்றன. நுகரும் பொழுது உணர்வை இழந்து துளங்கள் இல்லாமல் இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த சில மாதங்களுக்கு பிறகு 1846ஆம் ஆண்டு அக்டோபர் 16 அன்று மோர்டன் ஒரு நோயாளியை மருத்துவமனையில் மக்கள் முன் மயக்கமூட்டி காட்டினார். மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் அதன் பின்னர் அந்நோயாளியின் தாடையின் இடது பக்கத்தில் இருந்த ஒரு கட்டியை நீக்கினார். இது நோயாளியிடம் எந்த அசைவும் இல்லாமல் நடத்தப்பட்டது.
அறுவை சிகிச்சையாளரிடமும் மற்றும் பார்வையாளர்களிடமும் இது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. எனவே இவ்வாறு பொது மயக்க மருந்தின் கதை தொடங்கியது. மற்ற எந்த மருந்தையும் விட இந்த மருந்தே நல்ல காரணத்திற்கான மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று பரவலாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வலி நிவாரணிகள். ஆஸ்பிரின் மற்றும் நோவால்ஜின் போன்றவை பொதுவான வலி நிவாரணிகள் அப்படின்னு சொல்றாங்க, பெயின் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்பிரின் மருந்தானது வலி நிவாரணியாகவும் காய்ச்சல் நிவாரணியாகவும் பயன்படுகிறது. சில நார்கோடிக் மருந்துகளும் நினைவிழக்க செய்யும் தூக்க மருந்துகள் ஓகேங்களா வலி நிவாரணியாக பயன்படுகிறது. வலி நிவாரணிகள் வாய் வழியாகவோ அல்லது வெளிப்புறமாகவோ வழங்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. பொதுவாக வெளிப்புறமாக பயன்படுத்தப்படும் வலி நிவாரணிகள் களிம்பு ஜெல் வடிவில் இருக்கும். ஓகேங்களா? சில இப்போ எல்லாம் நம்ம முதுவலிக்கெல்லாம் கூட இப்போ எல்லாம் இந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் பாருங்க, அதுதான் வந்து ஆஸ்பிரின். ஓகேங்களா? இப்போ வந்து களிம்பு இந்த மாதிரி இப்போ நம்ம இதுவும் வந்து ஒரு வலி மருந்து தான். ஓகேங்களா? வலி நீக்கும் களிம்பு தான். அடுத்து காய்ச்சல் நிவாரணிகள். இவை காய்ச்சலை குறைக்க பயன்படும். சரிங்களா? உடலின் அதிக வெப்பநிலையை சாதாரண வெப்பநிலைக்கு கொண்டு வரது தான் வந்து இந்த காய்ச்சல் நிவாரணிகள். இவை மாத்திரைகளாகவோ அல்லது கூடு வடிவ மாத்திரைகளாகவோ கேப்சூல் வடிவிலையோ வாய் வழியாக மருந்தாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்பிரின், ஆன்டிபைரின், ஃபினாசிடின் மற்றும் பாராசெட்டமால் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பயன்படுத்தப்படும் காய்ச்சல் நிவாரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாமே காய்ச்சல் நிவாரணிகள். அடுத்து புரைத்தடுப்பான்கள் என்னென்னு பார்க்கலாம். நோய்களை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகளால் ஏற்படும் தொற்றை வந்து நீக்குவதற்கு புரைத்தடுப்பான்கள் பயன்படுகின்றன. இவை நுண்ணுயிரிகளை அழிப்பதற்கோ அல்லது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கோ பயன்படும் வேதிப்பொருட்கள் ஆகும். புரைத்தடுப்பான்கள் வெளிக்காயங்களை சுத்தம் செய்வதற்கும் குடல் மற்றும் சிறுநீர் பை தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அயோடாஃபார்ம் CH3 ஓகேங்களா ஒரு புரைத்தடுப்பானாகவும் இதன் 1% வந்து கரைசல் கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 0.2% ஃபீனால் கரைசல் புரைத்தடுப்பானாகவும் 1% கரைசல் கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஹைட்ரஜன் பெராக்சைடு முக்கியமாக வெளிக்காயங்களை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து புரைத்தடுப்பானாக பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மலேரியா நிவாரணிகள். மலேரியாவானது வைரஸால் பரவும் குளிரையும் காய்ச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய நோயாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது உடலின் வெப்பநிலையை 103 டிகிரி செல்சியஸ்லேருந்து 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகரிக்கிறது. இது பக்க விளைவுடன் கூடிய அதிக பலவீனத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. கல்லீரலை பாதித்து இரத்த சோகை நோயையும் ஏற்படுத்தும். சில தாவரங்களுடைய தண்டு மற்றும் வேறு பகுதிகளின் சாறு மலேரியா நிவாரணியாக அதிகமாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. குயினைன் மற்றும் என்னும் மலேரியா நிவாரணி சின்கோனா என்னும் மரப்பட்டையிலிருந்து பெறப்படுது. சரிங்களா? குயினைன் என்னும் மலேரியா நிவாரணி பார்த்தீங்கன்னா சின்கோனா அப்படிங்கிற மரப்பட்டையிலிருந்து பெறப்படுதா சொல்றாங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா 1961 கண்டுபிடிக்கப்பட்ட மலேரியா நிவாரணி மருந்து பைரிமீத்தமின் அப்படின்னு ஆகும். சரிங்களா? எனினும் குயினைன், பிரிமாகுயின் மற்றும் குயினைன் பிரிமாகுயின் ஆகியவை சிறந்த மலேரியா நிவாரணிகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மலேரியா நிவாரணிகள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா குயினைன், பிரிமாகுயின், குளோரோகுயின். ஓகேங்களா? இதெல்லாமே இது ஆகியவை சிறந்த மலேரியா நிவாரணிகளாகும் சொல்றாங்க. சரிங்களா? பிளாஸ்மோடியம் ஓவல் மற்றும் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வகையை சேர்ந்த மலேரியா பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்த குளோரோகுயின் அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது நேரடியாக குணமளிப்பதற்கு பயன்படுத்தப்படுவதில்லை, மாறாக மற்ற மலேரியா நிவாரணிகளுடன் கலவையாக வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சின்கோனா பட்டை. ஓகேங்களா? அடுத்து வந்து நுண்ணுயிர் எதிரிகள் அப்படின்னு என்ன பார்க்கலாம். பாக்டீரியா, பூஞ்சை போன்ற நுண்ணுயிரிகள் சில வேதிப்பொருட்களை வெளிப்படுத்துகின்றன. இவ்வேதிப்பொருட்கள் மற்ற நுண்ணுயிர்களின் வளர்ச்சிதை மாற்றத்தையும் தடுக்கும் தன்மை பெற்றவை. இத்தகைய வேதிப்பொருட்கள் நுண்ணுயிர் எதிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? இவை குறைந்த அளவே இருந்தாலே அதிக திறனுடன் செயல்பட வல்லவை. 1929 அலெக்சாண்டர் ஃபிளெமிங் என்பவர் தான் முதலில் பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிரியை பெனிசிலியம் நொட்டைட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுத்தார். மூட்டுகளில் ஏற்படும் நோய், இதய குழாய்கள் சுருங்குதல், மூச்சுக்குழாய் நோய்கள் போன்றவை நிமோனியா போன்ற நோய்களுக்கு இது பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்கள் என்னன்னு பாருங்க. அலெக்சாண்டர் ஃபிளெமிங் என்பவர் இங்கிலாந்தில் உள்ள லண்டனை சேர்ந்த விஞ்ஞானி மற்றும் மருத்துவர் ஆவார். 1900ஆம் ஆண்டின் முற்பகுதியில் பாக்டீரியாவை அழிக்க முயற்சிகள் எடுத்தார். அந்த காலகட்டத்தில் அதிகமான மக்கள் பாக்டீரியா தொற்றால் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார்கள். அலெக்சாண்டர் ஃபிளெமிங் தான் வந்து அவரது ஆய்வகத்தில் பாக்டீரியாவை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அவர் ஒரு வகை பூஞ்சையை கண்டறிந்தார். அது பெனிசிலியம்.
பென்சிலியம் என அழைக்கப்பட்டது. அந்த பூஞ்சையை சுற்றி பாக்டீரியா வளரவில்லை என்பதை கண்டறிந்து அதனை பற்றி மேலும் ஆராய்ந்தார். இறுதியாக சிறிய அளவு பூஞ்சை சாற்றை அதிலிருந்து பிரித்தெடுத்தார். இதுவே தற்போது உள்ள பென்சிலின் ஆகும். பென்சிலின் அப்படிங்கிறதா. சரிங்களா. பிளெமிங் முதலில் இதனை கண்டறிந்தாலும் அதனை உயிர்காக்கும் மருந்தாக மாற்ற முயலவில்லை அப்படின்னு சொன்னார். அடுத்ததுல பாருங்க, நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்களுக்கு 3 முக்கிய மூலாதாரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, பூஞ்சை, ஆக்டினோமைசிடிஸ். ஓகேங்களா. தற்போது உள்ள பெரும்பாலான நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்களைப் போலவே இயற்கையான நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்கள் இயற்கை மூலங்களிலிருந்து பெறப்படுகின்றன. ஒரு சில தாவரங்களிலிருந்து பெறப்படும் சாறுகள், எண்ணெய்கள் மற்றும் உணவுகள் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மையை பெற்றுள்ளன. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தேன், பூண்டு, இஞ்சி, லவங்கம், வேம்பு மற்றும் மஞ்சள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்களை எதிர்க்கக்கூடிய பொருள். சரிங்களா. அடுத்து தெரிந்து கொள்கள் என்னன்னு பாருங்க. 1932ஆம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது வணிக ரீதியான நுண்ணுயிர் எதிர்ப்பொருள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பழங்கால எகிப்தியர்களும் கிரேக்கர்களும் தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பூஞ்சை மற்றும் தாவரச்சாறுகளை பயன்படுத்தினர். உண்மையில் 1928ஆம் ஆண்டு வரை பென்சிலியம் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அடிபட்ட காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பூஞ்சை படிந்த ரொட்டியை பயன்படுத்துவது பழங்கால எகிப்தியர்களின் நடைமுறையில் இருந்ததா சொல்றாங்க. சரிங்களா. 1941ஆம் ஆண்டில் பென்சிலின் ஒரு முக்கிய நுண்ணுயிர் எதிர்ப்பொருளாக மிகவும் பிரபலமாக ஒன்றாக இருந்தது. சரிங்களா. ஏனென்றால் அது போர் வீரர்களுடைய காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவியது. எனவே அதை அதிசய மருந்து அப்படின்னு பெயரிட்டாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அமில நீக்கிகள்னா என்னன்னு பார்க்கலாம். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா எண்ணெயால் சமைத்த மற்றும் பொரித்த உணவுகளை உண்ட பின் வயிறு அல்லது உணவு குழாயில் பார்த்தீங்கன்னா எரிச்சல் ஏற்படும். ஓகேங்களா. வயிற்றுள் போதுமான அளவுக்கு மேல் அமிலம் சுரப்பதே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சில மருந்து பொருட்கள் இத்தகைய எரிச்சலிருந்து தீர்வை வழங்குகிறது. இவையே அமில நீக்கிகள். ஓகேங்களா. உடம்புல ஏற்படுற அசிடிட்டியை நீக்கிறதுக்கு பேர் தான் அமில நீக்கிகள். இவை மாத்திரை வடிவிலோ கூழ்மம் அல்லது கசாயமாகவோ உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இவற்றில் முக்கியமாக மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடுகளே உள்ளன. இதோடு சில நிறமிகளும் நறுமண பொருட்களும் சேர்க்கப்படுது. அதனால தான் நம்ம இந்த வயிற்று இதுக்காகலாம் நம்ம குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். சரிங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமில நீக்க மாத்திரைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சது. அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா மின்வேதியியல். ஓகேங்களா. அப்போ பயன்பாட்டு வேதியிலே பார்த்தீங்கன்னா நானோ வேதியியல், அடுத்து மருந்தாக்க வேதியியல், மூணாவது பார்த்தீங்கன்னா மின்வேதியியல். இந்த 3 மின்வேதியில அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.